பைரவர் வழிபாடால் ஏற்படும் நன்மைகள். அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, பைரவர் வழிபாடு என்பது முன்னால் சரியாக இருக்காது. கோயிலிலே எங்கோ ஒரு மூலையில் அவர் அமர்ந்திருப்பார். யாரும் கும்பிடக்கூட மாட்டார்கள். உண்மையிலே சிவனுடைய காவல் தெய்வம் அவர்தான். அவரை பற்றி நினைக்கும் போது கோயிலை பூட்டும் பொழுது கூட அந்த நடையை சாத்தி விட்டு சாவியை அங்கே வைத்து எடுக்க வேண்டும். இது உண்மை. ஆனால் அவரை வழிபடவில்லை. 1997க்கு மேல் ஜோதிட பூமியிலே நான் எழுத ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த பைரவரை பற்றி வெளியே கொண்டு வந்தோம். அந்த பைரவரை பற்றி வெளியே கொண்டு வரும் பொழுது பல அரிய தத்துவங்களை சொன்னோம். அந்த தத்துவங்கள் இன்று எல்லோரும் பயன்படுத்துகின்றார்கள். இன்று தேய்பிறை அஷ்டமி உலக புகழ் வாங்கி கொண்டிருக்கின்றது. வளர்பிறை அஷ்டமி அது ஒரு பக்கம் நடக்கின்றது. அப்படி என்றால் இதனால் பலன் பெற்றதால் தானே நடத்துகின்றார்கள். அன்று நாங்கள் சொன்னது என்ன? சிகப்பு துணியிலே உங்களுடைய வயது என்னவோ அத்தனை வயதுக்குரிய மிளகை வைத்து, கருப்பு மிளகை வைத்து அதை துணியில் கட்டி, அந்த துணியில் கொண்டு அதிலே நல்லெண்ணெயை ஊற்றி, அந்த தீபத்தை அல்லது நெய் ஊற்றி, நெய் தான் பெரும்பகுதி ஊற்ற வேண்டும், நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி பைரவர் முன்னால் வைத்து சிகப்பு அரளிப்பு மாலை சாற்றி அதை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்களானால் உண்மையிலே சொல்லுகின்றேன், சனி பகவான் ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, பாதச்சனி, வாக்குச்சனி, போக்குச்சனி, எல்லா கோப்புச்சனி, எல்லா சனியும் அந்த பகவான் ஈஸ்வரன் உங்களை விட்டு விலகி விடுவார். இதன் மூலம் உங்கள் குடும்பம் நன்மை அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.